வயிறெல்லாம் கலக்குற மாதிரி, தலை சுத்துற மாதிரி, ரொம்ப வினோதமா வாந்தி வர மாதிரி ஏதாவது பண்ணுதா? அதுல என்னடி கலந்த? நீ குடிச்சிட்டேன்றதுனால உன்கிட்ட வேணா இப்ப உண்மைய சொல்றேன். உன்னை கொல்றதுக்காக அதுல விஷம் கலந்திருந்த. உன் டெத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் ரே. என்ன பாக்குற? நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நான் அந்த தீர்த்தத்தை குடிக்கவே இல்லை. குடிச்ச மாதிரி நடிச்சேன். நாசமா போனவனே மொத்த பிளானையும் கெடுத்துட்டான். இந்த பிளானும் வேஸ்டா போச்சு. அம்மா எழுந்து உங்க கணவரோட காலில் விழுந்து கும்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுமங்கலியா சந்தோஷமா இரு. புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இரு. எழுந்து. அத்தை, அத்தை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. நக்ஷத்ரா, என்னாச்சு? அங்க பாருங்க அத்தை. பாத்தீங்களா அத்தை, மாமா என்ன பண்ணிருக்காருன்னு? பூஜை இருக்கு, எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னா, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா, பார்க்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஜோடியா உட்கார்ந்து பூஜை பண்றாங்க. அம்மாமா, அது இல்லம்மா. அப்பா அது வந்து உங்க அப்பா தாண்டா, உங்க அப்பா தாண்டா, கண்ணு தெரியலையா? எனக்கு அநியாயம் பண்ணிட்டு அவளோட போய் உட்கார்ந்திருக்காரு. நீங்க இங்கே நின்னு கவலைப்பட்டாலும் தொண்டை கிழிற அளவுக்கு கத்துனாலும் ஒரு பயனும் இல்ல அத்தை. டைரக்டா அங்கேயே போய் கேளுங்க. போறேன், இப்பவே போய் அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அவரை நான் கூட்டிட்டு வரேன். அம்மா, தள்ளுடா. அம்மா, அம்மா, அம்மா. அப்பா, என்ன பண்ணாலும் இப்படி வந்து மாட்டிக்கிறியே. மாமா, இப்போ உடனடியா இந்த நிமிஷம் இந்த நொடியே என் இதயம் நின்னு போச்சுன்னா எனக்கு போதும் மாமா. உங்களுக்கு இவ்ளோ நெருக்கமா உங்க காதல் மழையில உங்க கண்களை பார்த்துக்கிட்டே இப்படியே இருந்துடணும் போல இருக்கு. பொடி கிறுக்கி, காலம் எப்படியே நின்னு போயிடுச்சுன்னா என் காதல் உனக்கு இவ்வளோ மட்டும்தான் கிடைக்கும். அதே காலம் நமக்கு முன்னாடி போய் நமக்கு கல்யாணம் நடந்தா காலம் முழுக்க நம்ம காதலிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம். தாம்பூலம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.
உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணாவது இருக்கா? மீரா, வார்த்தை அளந்து பேசு. ஓ அப்படியா? நீங்க ஏன் கூட பூஜையில உட்கார்றத விட்டுட்டு இவளுக்காக என்ன விட்டுட்டு கோவிலுக்கு வருவீங்களா? வந்தா என்ன தப்பு? பூஜை பண்றதுனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, என்ன கஷ்டம் வரப்போகுது? நீங்க என்னோட புருஷன், எனக்கு மட்டும்தான் நீங்க புருஷன். உங்க பக்கத்துல எப்பவும் நான் தான் இருக்கணும். அந்த உரிமைங்கிறது கட்டாயப்படுத்தினா வராது. வேற எப்படி வரும்? இவள மாதிரி எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சாதான் அது வருமா? பதிவிரத மாதிரி வேஷம் போட்டாதான் வருமா? இவகிட்ட எல்லாம் முதல்ல பேசவே கூடாது. இவள மீரா! என்ன பூமி, உள்ள என்ன நடக்குது? வரலட்சுமி பூஜை நினைக்கிறேன். நமக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நம்மளும் இப்படிதான் பூஜை பண்ணிருப்போம். நடக்காத பத்தி எதுக்காக பேசணும் பூமி? நாளைக்கே பூமிக்கு கல்யாணம். அம்மா, விடிஞ்சா என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் போல. அப்புறம் மாமா என்னை விட்டு பிரிஞ்சிருவாரு. அப்புறம் வேற ஒருத்தர் என் வாழ்க்கையில புருஷனா வர போறாரு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. மாமா இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ண முடியாது. நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும்.